இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு ஒரு கருத்து திணிப்பா தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், இத நடத்தின டீம் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டிய குரூப். அண்ணாமலை ஒரே ஒரு தெளிவா இருக்காரு. இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். ஏன்னா நான் சொன்ன ப்ரொஜெக்ஷன் வேற. ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி இந்த தேர்தலில் தனித்து போட்டு, அதாவது ஒரு கூட்டணியோட தனியா போட்டியிட்டால் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கறதா என்னுடைய ப்ரொஜெக்ஷனு. இல்லைன்னா மினிமம் நீங்க ஒரு 70 சீட்டாவது வாங்கணும் அப்படிங்கறதா அண்ணாமலையோட ஒரு ப்ரொஜெக்ஷனு. அவர் அமித்ஷாட்ட ஒரு பெரிய ஒரு அஜெண்டால ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பட் அதெல்லாம் மீறி இவங்க ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சாங்க. பட் இப்போது என்ன சொல்றாங்க, 35 தொகுதியில இருந்து 40 தொகுதி தான் வாங்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை இல்லாத தேர்தல் இந்த தேர்தல் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அண்ணாமலை ஏற்கனவே ஒரு பொறுப்பாளரா போட்டாங்க. சில தொகுதிகளுக்கு அங்க முடியாது, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டாரு. அவர் தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட என்ன சொல்லிட்டாருன்னா தெளிவா, நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு நிலையில தான் ஏடிஎம்கேங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு. அது நல்லா பாத்தீங்கன்னா சுமார் 80 தொகுதிகள்ல டெபாசிட் இழக்கும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரொஜெக்ஷனை வந்து இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. 80 தொகுதிகளில் ஏடிஎம்கே டெபாசிட் இழக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி எப்படி இருக்கும் இந்த தொகுதி, எப்படி இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு நீங்க பாருங்க.